வணக்க மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நேராக ரேவதி கிட்ட ரூமுக்கு வந்ததோட, இங்கே பாரு ரேவதி, இது மாதிரி உன்னை கடத்த முயற்சி பண்ணது, உன்னை மலையிலேருந்து தள்ளிவிட முயற்சி பண்ணது எதையுமே நீ அத்தை கிட்ட சொல்லிடாத. ரேவதி சொல்கிறாங்க. சரி, நான் சொல்லலை, ஆனால் என்னை அப்படி மலையிலேருந்து தள்ளிவிட நினச்சது யாரு? எதுக்காக என்னை காலி பண்ணணும்னு நினச்சாங்க? அதில் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, அவனுங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீ இனிமே அவனுங்களை பற்றி கவலைப்படாத. அவனுங்களை தான் போலீஸில் பிடிச்சு கொடுத்தாச்சுல்ல, நீ வா வீட்டுக்கு போகலாம். ரேவதி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ரேவதி டக்குன்னு கார்த்தியை பார்த்து, ராஜா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். ஒன்றும் இது எல்லாம் உன்னோட ட்ராமா கிடையாது. கார்த்தி கேட்குறாரு. ரேவதி, என்ன இப்படி பேசுற? நான் ஏன் இப்படியெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல, ஒருவேளை நீ என்னை காப்பாத்துற மாதிரி ட்ராமா போட்டதுனால நான் உன்னை காதலிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டா என்ன பண்றது? அதுக்கு தான் கேட்டேன். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ற மாதிரி இருந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான் அப்படியெல்லாம் ட்ராமா பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சமாவது சுய புத்தியோட யோசனை பண்ணி பாரு. நான் உன்னை மலையிலேருந்து பிடிச்சி விட தள்ளி விட முயற்சி பண்ணுவேனா சொல்லு? உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அத்தை என்ன சும்மா விடுவாங்களா? அப்படி இருக்கையில உன்னை எப்படி நான் மலையிலேருந்து தள்ளி விடணும்னு நினைப்பேன்? இது கேட்டதோட ரேவதி கேட்குறாங்க. சரி, நான் சும்மா தான் கேட்டேன், ரொம்ப டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி சொல்றாரு, சரி இதுக்கு மேல இங்க இருக்க வேணா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேரா வீட்டுக்கு போனதோட சாமுண்டீஸ்வரி 2 பேரையும் பார்த்து வரவேற்கிறாங்க. வாங்க, என்ன ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம், அங்க கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சு, அதான் வந்துட்டோம். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஆமா, அதோட என் பொண்ணை பார்க்காம இருக்க முடியல, நீ கூட்டிட்டு வந்ததும் நல்லதா ராஜா அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரிய பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, அம்மாடி ரேவதி, 3 நாள் உன்னை பார்க்காம இருந்தது ஏதோ ஒரு யுகம் போன மாதிரி இருக்கு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, அதான் நான் வந்துட்டேனே. அதுக்கு சாமுண்டீஸ்வரியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, நேரா போயிட்டு ரெஸ்ட் எடுமான்னு சொன்னதோட ரேவதி இங்கேருந்து ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனத்தையும் ராஜராஜாவையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் நேரா கார்த்தியை போய் பாக்குறாங்க. பார்த்து, என்ன மாப்பிள்ள, டூர் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கார்த்தி சொல்றாரு, டூர் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. மயில் வாகனம் கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள சுவாரஸ்யம்னு சொல்றீங்க? இன்னமும் அங்க ஃபைட் பண்ணிட்டு வந்த மாதிரி? இதை கேட்டதோட கார்த்தி நினைக்கிறாரு, உண்மையாவே நான் ஃபைட்டு தான் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ராஜராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள, நீங்க டூருக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க, சோ உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டதோட கார்த்தி சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி அந்த இடத்துல இருந்து வந்ததோட நம்ம ராஜராஜா வந்துட்டு அவரோட ரூம்ல ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. அப்பதான் நம்ம ரேவதி இங்கேருந்து போயிட்டு அவங்க அப்பாவை பாக்குறாங்க. அப்ப ராஜராஜா வந்துட்டு நேரா அவங்க அம்மா பரமேஸ்வரிக்கு போன் பண்றாங்க. இத வந்து நம்ம ரேவதி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பரமேஸ்வரி போன் அட்டன் பண்ணி, அப்பாடி ராஜா, எப்படிரா இருக்க? ராஜா சொல்றாரு, அம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஏம்மா, என்னடா ஆச்சு? இது மாதிரி கல்யாணம் முடிஞ்சதோட ரேவதி வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக சாமுண்டீஸ்வரி கிட்ட பெர்மிஷன் கேட்டா. சாமுண்டீஸ்வரியும் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா. ஆனா அவ அனுப்புற மாதிரி தெரியலையேப்பா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மா, கண்டிப்பா சாமுண்டீஸ்வரிக்கு கோபம் குறையாது. அவ என்னைக்குமே வந்துட்டு நம்மள மன்னிக்க மாட்டாமா. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கோம்ல, அதனால அவ மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கடைசி வரைக்கும் என்னால உங்களை வந்து சந்திக்க முடியாது போல. இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, ராஜராஜா, கடைசியா அப்பாவை நாச்சும் வந்து பாத்துட்டு போவேன்னு நினைச்சேன், அதுவும் நடக்காம போச்சா அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நம்ம ரேவதி காதுல வாங்கிட்டு அப்பதான் யோசிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதோட அப்பாவை அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம்னு சொன்னோம்ல அப்படின்ட்டு ரேவதி நேரா ராஜராஜாவை போய் பார்த்து, அப்பா அப்படின்னு சொல்ல,
ராஜராஜா டக்குன்னு கண்ணீரை அடிச்சுட்டு, சொல்லுமா, என்னம்மா பண்றீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏன்பா அழுகுறீங்க? ராஜராஜா சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ரேவதி சொல்றாங்க, அப்பா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே எப்படியாவது நீங்க உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னுதான். அதனாலதான் இந்த கல்யாணத்தையே ஒத்துக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கல, அட்லீஸ்ட் நீங்க ஆசைப்பட்டாதாவது நடக்கட்டும், நான் அம்மா கிட்ட கேக்குறேன். ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி ரேவதி, நீ சாமுண்டீஸ்வரிக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்காத, அவ கண்டிப்பா கோவப்படுவா. ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா, நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, என்ன ரேவதி, சொல்லு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னம்மா சொல்ற? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இது மாதிரி கல்யாணத்தை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கண்டிஷன் போட்டேனே, ஞாபகம் இருக்கா? அப்பதான் சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு இவரு அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கேட்டாங்கல்ல, அது ஞாபகம் வருது. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ஆமா ரேவதி, ஞாபகம் வருது. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா இவரோட அம்மா அப்பாவை வீட்டுக்கு இவரை அனுப்புறதா நான் வாக்கு கொடுத்தேன். அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஆமாமா. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ராஜராஜாவை பார்த்து, என்ன, உங்களுக்கு உங்க அம்மா அப்பாவை பார்க்கணுமா? ராஜராஜா சொல்றாரு, என்ன ஈஸ்வரி இப்படி பேசுற? 30 வருஷத்துக்கு மேல எங்க அம்மா அப்பாவும் நானும் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் தண்டனை அனுபவிக்கணுமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க? என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு தானே இந்த கல்யாணத்தையே நடத்துனீங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒன்னும் நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் ஒன்னும் நடக்கலையே, ஏதோ ஒரு பிரச்சனையில தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க ஆசையோட தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு, என்னம்மா இப்படி சொல்றீங்க? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்துருச்சு. அதுக்காக நான் இவரை அந்த ராஜ சேதுபதி வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு நீ நினைக்காத அப்படின்ட்டு கோபமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டுட்டு ராஜராஜா நேரா ரேவதி கிட்ட, ரேவதி, எனக்காக நீ வந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ரேவதி. ரேவதி சொல்றாங்க, என்னப்பா இப்படி சொல்றீங்க? எப்படியாவது நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் அம்மா கிட்ட அப்படி ஒரு கண்டிஷன் போட்டேன். கடைசியில அம்மா என்னப்பா இப்படி பேசுறாங்க? அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, விடு ரேவதி, யாரு வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா தப்பான எடுத்த முடிவு இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து நிக்குது பாரு. இங்க பாரு ரேவதி, அதே மாதிரிதான் உன் லைஃப்லயும் சொல்றேன். நீ ராஜா மாப்பிள்ள ரொம்ப தப்பானவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவரு தப்பானவர் கிடையாது. இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. இது கேட்டுட்டு ரேவதி ரொம்ப கவலைப்படுறாங்க. ரேவதி என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது அப்பாவை அவங்க ஃபேமிலி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, ராஜா என்ன சொன்னாலும் அம்மா கேட்பாங்களே, சரி நம்ம போயிட்டு ராஜா கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இங்கேருந்து ராஜாவை பார்க்க போறாங்க. ராஜா மாடியில நிக்கிறாரு. அப்ப முக்கியமா நம்ம மயில் வாகனத்து கூட பேசிட்டு நிக்கிறாரு. ரேவதி இங்கேருந்து போயிட்டு, ராஜா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, ஓ 2 பேர் பேச போறீங்களா, சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. மயில் வாகனம் போனதோட ரேவதி நேரா ராஜா கிட்ட, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ராஜா கேக்குறாரு, என்ன ஹெல்ப்னு சொல்லு ரேவதி, என்னால முடிஞ்சா கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன். ரேவதி சொல்றாங்க, இப்போதைய சூழ்நிலைக்கு வீட்டுல யாரு என்ன சொன்னாலுமே அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு ஆளை தவிர்த்து ஒரு ஆளு என்ன சொன்னாலுமே தான் எங்க அம்மா கேக்குறாங்களே. அப்ப ராஜா கேக்குறாரு, இப்படி எதுக்கு நீ சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க? ரேவதி கேக்குறாங்க, நான் என்ன சுத்தி வளைச்சு பேசுறேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன்னு, இது மாதிரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னா இது மாதிரி அப்பா போயிட்டு அவங்களோட சொந்தக்காரவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நானே சொல்லியிருந்தேன்னு. சோ இப்ப வந்துட்டு அம்மா அதை பத்தி கொஞ்சம் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. அம்மா கிட்ட போயிட்டு இது மாதிரி அப்பா அவரோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஆனா அம்மா கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே இல்லை. இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மா எனக்கு கொடுத்த வாக்க மீறிட்டாங்க. நீ போயிட்டு அம்மா கிட்ட பேசி பாரு. கார்த்தி சொல்றாரு, சரி ரேவதி, நான் கண்டிப்பா போய் கேக்குறேன். ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா நீ சொன்னா அம்மா ஒத்துப்பாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா பெத்த பொண்ணை விட உன்னதானே அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா நினைக்கிறாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ரேவதி இந்த மாதிரி அடிக்கடி பேசி மனச வருத்தப்பட வைக்காத. ரேவதி சொல்றாங்க, யாரு, நான் உன் மனச வருத்தப்பட வைக்கிறேன்னா? ஒரு
பெத்த பொண்ணோட அம்மா பெத்த பொண்ணோட பேச்சை கேட்காம இன்னொருத்தரோட பேச்சை கேட்கறது எந்த அளவுக்கு வருத்தம் அடைய வைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இது பாருமா, இதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் சொல்லாத. நான் போயிட்டு எப்படியாவது உங்க அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இங்க போறாரு. கார்த்தி போனதோட நேரா சாமுண்டீஸ்வரிய பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, மேடம், ரேவதி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, அவ கண்டபடி ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பா. அவ கேக்குற எல்லாத்துக்குமே நம்ம சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல மாப்பிள்ள. இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் பகைதான். என்னைக்குமே இந்த பகை மாறவே மாறாது. என் வாழ்க்கையிலேயே ரொம்ப வெறுக்கிறது அப்படின்னா அந்த குடும்பத்தை மட்டும்தான். என் அம்மாவும் என் அக்காவும் இன்னைக்கு இதோட இல்லாம இருக்கிறதுக்கு அந்த குடும்பம் தான் காரணம். மறுபடியும் இவரை அனுப்பி இவருக்கோ இல்ல என் பொண்ணுங்களுக்கோ ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது? நான் கண்டிப்பா விட மாட்டேன். நான் ஏதோ அன்னைக்கு தெரியாதனமா சொல்லிட்டேன். ரேவதி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அவரு அவ அப்பா அவங்க தாத்தா பாட்டியை போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப பெரிய தப்புதான். கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், என்னதான் இருந்தாலும் நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கல்ல. அவங்க என்ன டோட்டலா அங்கேயே போய் இருக்கிறேன்னு நான் சொல்றாங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் அவங்க போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு உங்க காலையே சுத்தி வந்துகிட்டு இருக்காரு அவரு. அவருக்காக நீங்க இதை கூட பண்ண மாட்டீங்களா? அவரு உங்க பேச்ச மீறி போய் பார்க்க கூடாது அப்படின்னு இருக்காரு. இல்லைன்னா உங்க பேச்ச மீறதுக்கு அவருக்கு ஒரு செகண்ட் ஆகுமா? உங்க பேச்சு கேட்காம உங்களுக்கே தெரியாம போயிட்டு அவரு அவர் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்தா யாருக்கு அவமானம்? உங்களுக்கு தானே அத்தை. அது இத்தனை நாளும் செய்யாம இருக்காருன்னா அது என்ன காரணம்? உங்க மேல வச்சிருக்கிற மதிப்பு மரியாதையும் தான். அவர் இந்த அளவுக்கு உங்க மேல வச்சிருக்கிற மதிப்பு மரியாதைக்காகவாவது நீங்க அவருக்காக ஏதாவது செய்யலாம்ல. யோசனை பண்ணி பாருங்க அத்தை. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அவரு போயிட்டு பார்த்துட்டு வரட்டுமே. அவங்க நினைச்ச மாதிரிதான் அவங்க பேரனை உங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. இல்ல, நீங்க ஆல்மோஸ்ட் ஜெயிச்ச மாதிரி தானே. அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பெத்த அம்மா அப்பாவை பார்க்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். உங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியல அப்படின்னு நீங்க எவ்வளவு வருத்தத்துல இருக்கீங்க. அதே மாதிரிதானே அவரும் வருத்தப்படுவாரு. அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னதோடதான் சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, போயிட்டு அவரை கூட்டிட்டு வா. கார்த்தியும் ஏதோ கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு நேரா ராஜராஜத்தை போயிட்டு, மாமா, உங்ககிட்ட அத்தை பேசணுமா? ராஜராஜா கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள? கார்த்தி சொல்றாரு, எல்லாம் நல்ல விஷயம்தான். உங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இது கேட்டதோட ராஜராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ராஜராஜா இங்க இருந்து சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, என்ன கூப்பிட்டியாம்ல? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன, உங்க அம்மா அப்பாவை பாக்கணுமா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, என் அம்மா அப்பாவை பாக்கணும்னு தான் நான் உங்ககிட்ட பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேனே. ஆனா நான் போய் பாக்கல. இல்ல, உனக்கு பிடிக்கலைன்னா வேணா ஈஸ்வரி, விட்டுறலாம். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரே ஒரு நாள் டைம் தர. நீங்க போயிட்டு உங்களோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலாம். ஒரே ஒரு நாள் தான் டைம். அதுக்கப்புறம் நீங்க என்னையோ என் பிள்ளைங்களையோ கட்டாயப்படுத்த கூடாது. இதை கேட்டதோட நம்ம ராஜராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஈஸ்வரியோட கையை பிடிச்சி, ஈஸ்வரி, இது நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு எத்தனை நாள் திறமா காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பாவுக்கு இப்ப ரொம்ப முடியலன்னு கேள்விப்பட்டேன். அவரை பார்க்கவே மாட்டனோ அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு நன்றி சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, போயிட்டு உடனே வந்துடுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜராஜா சொல்றாரு, சரி ஈஸ்வரி, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வெளியில வராரு. அப்பன்னு பார்த்து ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ராஜராஜா நேர நம்ம ரேவதியோட கையை பிடிச்சி, ரேவதி, இது எல்லாமே உன்னாலதாமா நடக்குது. ரேவதி கேக்குறாங்க, என்னப்பா, என்னாச்சு? அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, உன் அம்மா ஒத்துக்கிட்டாமா, இது மாதிரி இந்த கல்யாணம் நான் போயிட்டு அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு ஒத்துக்கிட்டா. இது கேட்டதோட ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் யாரு தெரியுமா காரணம்? என் மாப்பிள்ள ராஜா தான் காரணம். இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ரேவதி தான் கார்த்திகிட்ட சொல்லி போய் பேச சொன்னாங்க. கடைசியில நம்ம கார்த்திக்கு கிரெடிட் கிடைச்சிட்டு. இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப கோவம், இருந்தாலும் வெளியில காமிச்சுக்கல. அப்பதான் ரேவதி நேரம் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, சரிப்பா, நீங்க போயிட்டு பாத்துட்டு வாங்க. அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, என்னம்மா, போயிட்டு பாத்துட்டு வாங்கன்னு சொல்ற? நீயும் மாப்பிள்ளையும் வரணும்.
அப்பதான் ரேவதி கேக்குறாங்க, எப்படிப்பா நான் வர்றது அம்மா ஒத்துக்காம? அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, அதெல்லாம் அவ ஒத்துப்பா, மாப்பிள்ள ஒத்துக்க வச்சிருவாரு. அப்பதான் கார்த்தி சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல ராஜராஜா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, மேடம் நாங்க போயிட்டு வரவா? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள போயிட்டு வாங்க, உங்க பொறுப்புலதான் விடுறேன். அவரு அங்கேயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா நீங்க தான் அவரை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, மேடம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். என்னைக்குமே அவர் உங்க பேச்சை மீற மாட்டாரு. இப்ப வரைக்கும் அவர் உங்க பேச்சை இதுவரைக்கும் மீறினதே கிடையாது. இதுக்கப்புறம் அவர் மீற மாட்டாரு அப்படின்னு உங்களுக்கும் நல்ல நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. இதை கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த பரமேஸ்வரி கண்டதையும் பேசி அவரை அங்க இருக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவா. அதனால நீங்க எப்படியாவது அவரை கூட்டிட்டு வந்துருங்க, சரியா? இதை கேட்டதோட கார்த்தியும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு நேரா ராஜராஜாவை பார்த்து, மாமா போகலாமா? ராஜராஜாவும் சரிங்க மாப்பிள்ள போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மயில் வாகனம் ராஜராஜா கிட்ட, மாமா எத்தனை வருஷ கனவு, எப்படியாவது உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு எத்தனை வருஷ கனவோட இருந்தீங்க, இப்ப நீங்க நினைச்சது நடக்க போகுது. இதை கேட்டதோட ராஜராஜாவும் ஆமா மாப்பிள்ள அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நேரா அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட நம்ம பரமேஸ்வரி நேரா ராஜ சேதுபதி கிட்ட, என்னங்க நம்ம புள்ள இன்னைக்கு வரான். இது கேட்டதோட ராஜ சேதுபதிக்கு ரொம்ப சந்தோஷம், என் புள்ள வரானா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் வீட்டுக்கு வாசல்ல வந்து ராஜராஜா நிக்கிறாரு. அப்ப ராஜ சேதுபதி ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் நம்ம ராஜாவை கட்டி பிடிக்கிறாங்க. ராஜா சொல்றாரு, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? அப்ப ராஜ சேதுபதி சொல்றாரு, உன்னை பார்க்காம எத்தனை நாள் தவம் கடமை, உன்னை பார்க்காமயே செத்து போயிருவணும்னு நினைச்சேன்டா. அப்ப டக்குன்னு ராஜராஜா சொல்றாரு, அப்பா என்னப்பா சொல்றீங்க, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா, நீங்க 100 வருஷம் வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்கப்பா. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, எங்கப்பா எனக்குதான் அடிக்கடி முடியாம போயிருது, உன்னை பார்க்காமயே செத்து போயிருவேன்னு நினைச்சேன். இது கேட்டதோட ராஜராஜா ரொம்ப கவலைப்படுறாரு. அப்பா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. அப்பதான் பரமேஸ்வரி சொல்றாங்க, அப்படி என்னப்பா அவளுக்கு கோவம், குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா வெறுத்து தள்ளி வச்சிருக்காளே. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மா ஈஸ்வரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கோபம் குறையுது, கண்டிப்பா ஒரு நாள் அவ ஒத்துப்பான்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. இது கேட்டதோட நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, அவ ஒத்துக்கிறதுக்குள்ள நம்ம குடும்பம் எல்லாம் சதஞ்சு போயிருமோன்னு பயமா இருக்குப்பா. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, அம்மா அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுல ரொம்ப கோவத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்பதான் அவங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு கோவத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதியும் தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா அப்படின்னு சொல்ல, அப்பதான் அவரு சொல்றாரு, அம்மாடி நீ அன்னைக்கு வர அப்படின்னு கேள்விப்பட்டேன், ஆனா அன்னைக்கு நான் வீட்டுல இல்ல, நான் கோயிலுக்கு போயிட்டேன் உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்ததுனால. அப்ப ரேவதி சொல்றாங்க, உங்க பேரனை கட்டி வைக்க முடியலனாலும் எனக்காக நீங்க சாமி கும்பிடுறீங்களே, எனக்கு அது போதும் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.